ஹாய்ங்க. நாங்க இப்போ ரீசென்ட்டா எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து திதி குடுக்குறதுக்காக வந்து நாங்க ராமேஸ்வரம் போயிருந்தோம். ராமேஸ்வரம் போன ஃபர்ஸ்ட்லயே வந்து இந்த மாரி அக்னி தீர்த்தம் இருக்கும். அதில போயிட்டு நம்ம முழுவிட்டு, அங்க ஐயருங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட எவ்வளோ காசுன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜைக்கு, அந்த பூஜைக்குன்னு நம்ம சொன்னோன்னா, அந்த காசுக்கு அங்கேயே அவங்க ஹோமம் வளர்த்து நம்மளுக்கு வந்து பண்ணி குடுத்துர்றாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த 1212 தூண்கள் இருக்குங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இங்க வந்து அம்மன் இருக்காங்கங்க. அது முடிச்சுட்டு உள்ள போய் ராமநாத சாமிகள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 22 தீர்த்தத்தில அங்க குளிக்க தண்ணி ஊத்துவாங்கங்க நம்ம மேல. கிணறு கிணறா இருக்குங்க 22 தீர்த்தமும். அதுலேருந்து மொண்டு நம்மளுக்கு தண்ணி ஊத்துவாங்கங்க. அது ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உள்ள போய் நம்ம ராமநாத சாமிகள பார்க்கலாங்கங்க. இந்த ராமநாத சாமிகள்னு எதுக்கு இந்த ராமநாத சாமிகள் பேர் வந்துச்சு எதுக்குன்னா, ராமேஸ்வரத்தில வந்து இப்போ வந்து ராமர் வந்து சீதையை காணோன்னு இது பண்ணிட்டு ராவணனை வந்து அழிச்சிட்டு அந்த பாவம் போகிறதுக்காக இந்த ராமநாத சாமிகளை போயிட்டு கும்பிட்டு அவர் பாவத்தை கழிச்சிருக்காருங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம எதுனா பாவம் பண்ணியிருப்போம் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அந்த பாவத்தெல்லாம் கழிக்கணும்னா இந்த 22 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அக்னி தீர்த்தத்தில் ஃபஸ்ட்டு தலை முழுவிட்டு அந்த கடலில் அதுக்கப்புறம் இந்த 22 தீர்த்தத்துலேயும் அவங்க ஊற்ற தண்ணியை நம்ம நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த சாமியை நம்ம பார்க்கும்போது நம்ம பண்ண பாவம்லாம் வந்து கரைஞ்சிருவோங்க. அதுக்கப்புறம் அந்த ராமரோட இடத்துல இருந்து ராமர் பாதம்னு ஒன்று இருக்குங்க. அங்கே போயிட்டு அதையும் வழிபட்டு வரணுங்க. இந்த தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குங்க, வெள்ளையாக இருக்குங்க. அப்படியே சுத்தமாக கலங்கமே இல்லாமல் ஒரு குப்பை அழுக்கு எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா அங்கே லைட்டாக பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, வாட்டர் பாட்டிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப தண்ணியும் அங்கே விற்கிறது இல்லைங்க. நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருந்தால் முன்னாடி தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு சைடில் வந்து பெண்ணலை, ஒரு சைடில் வந்து ஆணலைன்னு சொல்கிறாங்கங்க. இந்த ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிறதுக்கு 14 கிலோமீட்டருங்க. அங்கேருந்தே ஒரு பஸ்ஸு வருதுங்க, ஃப்ரீ பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ராமேஸ்வரத்தை போயிட்டு மிச்சம் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தனுஷ்கோடி போங்க. தனுஷ்கோடி வந்து இந்தியாவோட லாஸ்ட்டுங்க. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் லாஸ்ட்டுங்க. இதுலேருந்து இலங்கை இப்போ தனுஷ்கோடி வந்து ராமேஸ்வரத்தை வந்து 14 கிலோமீட்ரு இருக்குங்க. நம்ம அது பஸ்லேயே போயிருக்கலாங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அழகாக போட்டு எல்லாமே அழகாக தெரிஞ்சிட்ருக்குங்க. ஒரு சைடில் வந்து பெண் கடலும் இன்னொரு சைடில் வந்து ஆண் கடலும் சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு காட்டினது வந்து ப்ளைனாக இருந்துச்சா, அப்போ இது வந்து கொந்தளிக்குதா, இது வந்து ஆண் கடல், அந்த அமைதியாக இருக்குது பெண் கடல்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் பஸ்ஸு வந்து ஒரு 15 அடி ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சைடில் வந்து ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், இந்த சைடில் ரொம்ப ஆள் பறிக்கிற கடல் சத்தம் கேட்டே இருக்குங்க. அவ்வளோவா அங்கே மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடம். எப்போ வேணால் இங்கே வந்து தண்ணீர் சூழ்ந்துக்கோன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த அக்னி தீர்த்தத்தை முடிச்சுட்டு பாதத்தை நினச்சிட்டு ஆனால் இங்கே வந்து தனித்தனியாக ஒரு பீச் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கங்க. இப்போ வந்து நம்ம இந்த போட்டு ஃபுல்லாக அங்கே இருக்குங்க. இப்போ அந்த பாம்பன் பாலத்தை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த பாம்பன் பாலத்தை தாண்டி போயிட்டு அந்த தனுஷ்கோடியில் நம்ம பார்க்க போகிறோங்க. தனுஷ்கோடி இலங்கையோட லாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கங்க. அப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க இருக்கான். அங்கேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தெரியுதுங்க. அங்கே போய் இறங்கிட்டு நம்ம அந்த கடல்லேருந்து அப்படி பார்க்கும்போது அந்த இலங்கை தீவு மட்டும் தனியாக தெரியுது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதாங்க பாம்பன் பாலம் கட்டிகிட்ருக்காங்கங்க. இப்போ சும்மா ட்ரெயின் மட்டும் விட்டு போகிறாங்க. இன்னும் வந்து இந்த ட்ரெயினில் வந்து நம்ம மனுஷன் விடலை, முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க. அதுங்க அங்கேருந்து வந்து தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு இது நடுவில் மட்டும் தீவு மாதிரி அங்கங்கே வீடுங்க இருக்குதுங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த போட்டு ஃபுல்லாக போட் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க மீனவர்கள். அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்து கடலில் இறக்கி வச்சுட்டு பக்கமாக அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இப்போ தனுஷ்கோடிக்கு நம்ம பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கோம். மற்றபடி ஆட்டோ பேசினா ஆட்டோவும் ஒரு 200 அப்படி 150 போட்டு 5 பேர் அப்படி கூப்பிட்டு போய் விட்டுடுறாங்கங்க ஃபுல்லாக. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நம்ம தண்ணி கிடைக்காது. நீங்கள் முன்னாடியே தண்ணிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல சுற்றுலாத்தலங்க இது. ஃபுல்லாக அழகாக வீடுங்க. இந்த கடல் சார்ந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப நல்லா கூலிங், அந்த எப்போவுமே அந்த காற்று அடிச்சுட்டே இருக்கனால ஜில்லுன்னு ஃபுல்லாக கூலிங்காக இருக்குங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த பாம்பன் பாலம் கட்டின்னு இருக்காங்க. அது கட்டுறதுக்காக அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்குங்க. அது ஃபுல்லாக அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடல் வந்து ஒரு சைடில் ஃபுல்லாக எவ்வளோ அமைதியாக இருக்குது, ஒரு சைடில் ஃபுல்லாக ஆர்ப்பளிக்குதுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது எப்படி ஒரு பக்கம் மட்டும் அமைதியாக இருக்குது, ஒரு பக்கம் ஆர்ப்பளிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ரொம்ப கிட்டங்க. இப்போ நம்ம 15 அடி ரோட்லேருந்து அப்படி நடந்து அப்படி எட்டி கொஞ்சம் போனாலே அந்த தூரத்துக்கே கடல் ஃபுல்லாக இருந்துச்சுங்க 2 பக்கமும். சில சமயம் வந்து 2 பக்கமும் ஃபுல்லாக மறைஞ்சிரும், தண்ணி வந்து ஃபுல்லாக அலைய பீச் இருக்கும்போது வந்துடும் சொல்கிறாங்க. இந்த 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த பஸ் தாங்க எங்களை கூப்பிட்டு வந்துட்டுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக
ஃபுல்லாக அமைதியாக இருக்குது அப்படியே வெள்ளையாக. ஆனால் ஒரு இடுப்பு அளவு இல்லைங்க, ஒரு முட்டிக்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கே. அப்படியே ஓட மாதிரியே இருக்குங்க. இந்த பக்கம் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்குங்க, போக முடியாத அளவுக்கு வெறும் பாறைங்களாக இருக்குது. இங்கே வந்து ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அதுதாங்க அந்த இலங்கை தீவு தனியாக தெரியுது இல்லைங்க, அங்கே மட்டும் அதுதாங்க அந்த இலங்கை தீவு தனியாக தெரியுங்க. நம்மளுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் போட் மூலிமா போயிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ராமர் வழிபட்டதுனால சிவபெருமான இங்கே வந்து இந்த தனுஷ்கோடியில் வந்து இந்த மாதிரி கட்டி கட்டி சாமி கும்பிட்டு இந்த தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க நார்த் இந்தியன்ஸ்லாம். மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தாங்க நிறைய வராங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பாம்பன் பாலம் வழியாக திருப்பி நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறத்துக்கு வந்துட்டோங்க ராமேஸ்வரத்துக்கு தனுஷ்கோடியிலேருந்து. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு மேலே அலோட் பண்ணுறது இல்லைங்க, போலீஸ் அவங்க அமுச்சு விட்டுறாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே, அதனால் சீக்கிரமாக அமுச்சிடுறாங்கங்க. என் சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ராமேஸ்வரம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு நம்ம பண்ண பாவத்தெல்லாம் கழிச்சு விட்டு தனுஷ்கோடி போங்க. அங்கேயும் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்தியாவோட லாஸ்ட்டுக்கு போகணுன்ற பெருமை சந்தோஷம் அதில் இருக்குதுங்க. அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக ஜாலியாக இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக தண்ணி கொண்டு போங்க. சுற்றி எங்கேயும் தண்ணி விற்கிறதில்ல. அது எதுக்கு திருப்பி சொல்லிட்டுருக்கேன்னா, அங்கே வாட்டர் கேன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, கவருங்களும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பாம்பன் பாலம் அப்போ தாங்க கட்டின்னு இருக்காங்க. சரி ஓகே, இதையும் வீடியோ எடுத்து வைப்போம், மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அது இந்த நைட் டைமில் அந்த பீச்சு, அந்த காற்று, இந்த பஸ் ட்ராவலிங் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்களாம் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல இடம் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி இங்கே ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸ்டே பண்ணி பார்க்க தான் பாருங்கள். நாங்கள் ஒரு நாள் டூர் தாங்க பிளான் போட்டோம். அடுத்த நாள் நைட்டே இப்போ இன்றைக்கி காலைல நாங்கள் ஒரு 6 மணிக்கு வந்து இறங்கணும்னா அன்றைக்கி நைட்டு நாங்கள் 8-10 மணிக்கெலாம் ட்ரெயின் புக் பண்ணிட்டோங்க. அதனால் நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணாலும் நாங்கள் திருப்பி உடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் நீங்களாம் போனீங்கன்னா ஃபேமிலியாக போனீங்கன்னா ஹோட்டல் எடுத்து தங்கிட்டு நல்லா இருந்து பார்த்துட்டு சந்தோஷமாக வாங்குங்க. இப்போ ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரே ஸ்ட்ரெஸ் லைஃபாக இருக்குங்க. ஒரு கோயில் அப்படி எங்கன்னா போனால் தான் நம்மளோட அந்த சந்தோஷம் ஒரு ஜாலியாக இருக்குங்க. சும்மா நம்ம அப்படியே அடைஞ்சிட்டு கடந்துட்டே இருக்காமல் ஒரே இடத்துல இருக்காமல். பாய்ங்க.